Neun. Aber das sieht doch aus wie. Das sieht doch aus wie 4. Ja, es geht ja noch weiter. Good evening, எல்லாருக்கும். கேக்குதா? Oh, madam, good evening. Good evening. Good evening, Miss. Good evening, miss. Good evening, Miss. Good evening, Miss. ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களும் இருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் மிஸ். Registration செஞ்சிட்டேன் மிஸ். இதுங்களை மியூட். ஓ மிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா என்னுடைய பேர் வந்து டிலாக்ஷா. நான் வந்து ஜெர்மனில் இருக்கிறேன். ஜெர்மனில் இருந்து உங்களை படிப்பிக்கிறேன். யா இங்கே தான் படிச்சுட்டேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு விளங்கும். மற்றது நீங்கள் யார் யார் அண்ட் என்னத்துக்காக நீங்கள் ஜெர்மன் படிக்க வந்தீங்க அண்டு கொஞ்சம் சொல்லுங்க உங்களை பற்றி. ஓ மிஸ் நான் தாவச்சேரியில் இருக்கேன், யாழ்ப்பாணம் தாவச்சேரி. என் பேர் சுதர்ஷினி. நான் இப்ப எங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மன்ல இருக்கிற 13 வருஷம் ஆயிட்டு. இப்ப அவர் விசா கிடைச்சிருக்குது. ஓகே. அப்ப A1 எக்ஸாம் எம்பசி கொடுக்கணும்ல, அதுக்காக படிக்கிறீங்க. ஓகே. முதல்ல A1 எதுவும் படிச்சீங்களான்றதையும் சொல்லும்போது. ஓகே மிஸ். நான் A1 இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சேன். நான் அந்த விசா சரி வேற இல்லைன்னு விட்டுட்டேன். ஓகே. அப்புறம் எனக்கு டச் இல்லாம போயிட்டுது. அப்ப திருப்பி இப்ப கண்டினியூ பண்றேன். ஓகே. என் பேர் ஜனுஷியா. நான் வந்து வவுனியால இருந்து இங்க படிக்க வரேன். நான் வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு போட்டிருக்கேன், அதனால A1 ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னுக்கு நான் படிச்சது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. நான் கஜீவன் வவுனியா. ஓகே. நான் கஜீவன் வவுனியா மாஸ்டர் டிகிரிக்காண்டி A1 கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஓகே. நான் அருண்மொழி பேச்சுலர்ஸ் டிகிரிக்காண்டி போறேன் ஜெர்மன். ஓகே. நான் நிஹாஸ் ரிங்கோமலை கிண்ணியா. வைஃப் வந்து நர்சிங் ஆஃபீஸர். இந்த ஜனவரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஜெர்மனுக்கு. அதெல்லாம் நான் டிபெண்ட் போகிறதுக்கு A1 தேவை. நான் ஒரு டீச்சர். ஓகே. என் பேர் நோமிதன் மிஸ். நான் ட்ரிங்கோமல்ல இருந்து படிக்க வரேன். நான் வந்து நேசிங் செய்யறேன். ஸோ ஜெர்மன் போற ஐடியால ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்டடி பண்றேன். இதான் என் ஃபர்ஸ்ட் டைம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நான் குணால் தட்சிணாமூர்த்தி. நான் வந்து நர்சிங் படிச்சேன். நான் அப்ப அங்க ஒர்க்குக்கு ட்ரை பண்றதுக்காண்டி A1 செய்யறேன். முதல் வந்து ஒன்னும் செய்யல. A1 இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஹாய் மிஸ், என் பேர் சுஜிகரன். சொல்லுங்க. ஹாய் மிஸ், என் பேர் சுஜிகரன். நான் துபாயில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வந்து மாஸ்டர் செய்யறதுக்காண்டி மாஸ்டர் செய்யறதுக்காண்டி படிக்கிறீங்க. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணியே வச்சிடுங்க. முடியாத பட்சத்துல ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா உங்களால ஏழுமென்று சொன்னா நீங்க வீடியோஸ் ஆன்லயே வச்சிடுங்க.
ஓகே ஃபைன். சரி, இப்போ ஓஎஸ்டி பற்றி கூடுதலாக இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத ஆட்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு சின்ன விளக்கம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓஎஸ்டி வந்து நீங்கள் ஜெர்மனுக்கோ இல்லை ஆஸ்திரியாக்கோ இல்லை ஸ்விஸ்ஸுக்கோ நீங்கள் போகணும் வரணும் வேண்டி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஓஎஸ்டி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதை வந்து விசா ப்ராசஸுக்கு அக்செப்ட் பண்ணின ஒரு எக்ஸாம் சென்டர் தான். ஸோ நீங்கள் அதில் 50% எடுத்தாலே போதுமானது உங்களோட விசா ப்ராசஸுக்கு. மற்றது இது வந்து 17 இன்றைக்கு 17 இண்டையில இருந்து 7ஆம் தேதி மட்டும் இந்த கிளாஸ் நடக்கும். இடையில ஏதும் டேஸ் மிஸ் பண்ணினோம்னு சொன்னா அதை நாங்க அந்த வீக் கேட்ச் பண்ண முடியாட்டிக்கு இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாளோ 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அது நாங்க கிளாஸ் போறத பொறுத்து. கிளாஸ் டைமிங் என்று பாத்தீங்கன்னு சொன்னா புதன்கிழமை உங்களுடைய டைம் 7 மணி பின்னேரம்ல இருந்து 9 மணி மட்டும், சனிக்கிழமை 6 மணில இருந்து 9 மணி மட்டும். ஸோ கிழமையில 2 கிளாஸ். கிழமையில 2 கிளாஸ். இங்க ஓஎஸ்டில 50% பாஸ் 50% எடுத்தாலே போதும் பாஸ். கெத்துல 60% எடுக்கணும். இங்க நீங்க 50% எடுத்தாலே போதுமானது. மற்றது நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் அமைச்சு கொடுப்பாங்க நீங்க படிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு தனியாக கிளாஸ் மட்டும் படிச்சு பத்தாது. ஆன்லைன்ல ஆப்ஸ் மூலம், வெப்சைட் மூலம், யூடியூப் மூலம் நீங்க நிறைய படிச்சு கொள்ளலாம். இவ்வளவு தான் ஷார்ட்டா சொல்றதுக்கு. ஓஎஸ்டியை பற்றி உங்களுக்கு ஏதும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை பற்றி இப்ப கேட்கலாம். எக்ஸாமை பற்றியோ இல்ல ஓஎஸ்டிய ஜெர்மன் எல்கே பற்றியோ எதுவும் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் பண்றீங்களா? ஸோ இந்த மாசம் நான் எக்ஸாம் எழுத போறேன்னு எதுவும் ஒரு ஐடியா இருக்கா? இல்ல கோர்ஸ் போறத பார்த்து தான் நீங்க எக்ஸாமுக்கு பதிய போறீங்களா? உடனே எக்ஸாம் எழுத ட்ரை பண்றேன். கோர்ஸ் 7ஆம் தேதி முடிஞ்சால் அந்த மாசமே நீங்க எழுதுற மாதிரியா? இல்ல மிஸ் பிப்ரவரி. ஓகே ஓகே ஓகே. அது உண்மையிலேயே நல்ல என்னன்னு சொன்னா உங்களுக்கு டச் விட்டு போகாம இருக்கும். மிஸ் எங்களுக்கு இந்த கோர்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சா எக்ஸாம் சிட் பண்ற மாதிரி இருக்கும், பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க என்ன சொல்ற ஒவ்வொரு கிளாஸும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணினீங்கன்னா பிளஸ் இந்த கிளாஸ்ல நாங்க வந்து செஷன் வைக்கும் போது நீங்களும் அதுல பங்கேற்றுக் கொள்ளணும். இப்ப தனியா ஒரு ஸ்டில்லா ஒரு ஆள் கேட்டுக்கொண்டு மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்ல நீங்க பங்கேற்பீங்களா இருந்தா, பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா இருந்தா உங்களால எக்ஸாம் கண்டிப்பா செய்ய முடியும். கிளாஸஸ் வந்து சம்டைம்ஸ் மிஸ் பண்ணா வீடியோ ரெக்கார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். துபாயில டைம் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் ஆஃபீஸ்ல இருந்து கொண்டிருக்கிறேன். ஆஃபீஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க துபாயில இருந்து அட்டென்ட் பண்றீங்களா கிளாஸ்? எஸ் மேம். ஆமா, பெட்டிகுலர் நானிடம். இங்க வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இங்க தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் கொண்டு தருவினம். ஆல்ரெடி தந்துட்டு தருவினம். சோ அது அதுல அப்லோட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்ச பிறகு. ஆனா முக்கியம் நீங்க அத முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கிளாஸ் இப்ப உங்களால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாட்டிக்கும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாட்டிக்கு அடுத்த கிளாஸுக்குள்ள அதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க.
ஓகே. இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்களா, என்னென்ன செக்ஷன் இருக்கும்? எக்ஸாம் வந்து 4 பார்ட்ஸ், 4 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஹியரிங், இன்னொன்று வந்து ரீடிங், இன்னொன்று வந்து ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங். ஹியரிங், மற்றது ரைட்டிங், அப்புறம் ரீடிங். ரீடிங்கும் ஹியரிங்கும் கூடுதலா டிக் பண்ற மாதிரி இருக்கும் கேள்விகள். மற்றது நம்பர்ஸ், எந்த டெக்ஸ்டுக்கு எந்த நம்பர் அப்படின்னு போடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டிங் பார்ட் வரும்போது உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று தருவீனா, அதை அவையில் சொல்றத நீங்க கேட்டு நீங்க ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சேம் லிசனிங்லையும் ஹியரிங்லையும் அது இருக்கும். அது ஒரு இதோண்டு ப்ளே பண்ணுவீனா, அதை நீங்க கேட்டு அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல ஃபில் பண்ணணும். மற்றது ரைட்டிங்ல ஒரு இமெயில் உங்களுக்கு வரும், அந்த இமெயிலுக்கு நீங்க பதில் சொல்லணும். இது 2 தான் ரைட்டிங் பாயிண்ட்ஸ். மற்றது ஸ்பீக்கிங்ல உங்களுக்கு 3 பார்ட் வரும். ஒன்று வந்து இன்ட்ரோடியூசிங், உங்களை பற்றி நீங்கள் சொல்ல வேணும். இன்னொன்று வந்து ஒரு போட்டோ ஒன்று தருவினோம், அந்த போட்டோவை நீங்கள் விவரிக்கணும். பிறகு அந்த போட்டோல இருந்து கேள்விகள் கேட்பினா அந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த போட்டோலயே உங்களை வச்சு அந்த சிச்சுவேஷனை நீங்க ப்ளே பண்ணணும். இப்போ ஒரு கடைக்குள்ள இருக்கிறீங்கன்னா அந்த கடையில அந்த கான்வர்சேஷன் எப்படி போயிருக்கும், ஒரு சேல்ஸ்மேனும் ஒரு கஸ்டமரும் என்ன கதைச்சிருப்பீங்கன்றதை டச்சுல நீங்க காய்ச்சி காட்டணும். மிஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் பேஸ்டா, அப்படி இல்லைன்னா நாங்க இப்ப ஜாப்னாவோ அப்படி போய் டைரக்டா எழுதுற மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? போய்த்தான் எழுதணும், நீங்க பர்சனலா போய்த்தான் எழுதணும். ஓகே. மிஸ் அந்த 50 மார்க்ஸ் வந்து எங்களுடைய 4 பாடத்தையும் கவுண்ட் பண்ணி வருமா, அல்லது எப்படி அந்த 50 மார்க்ஸ் விஷயம்? ஒவ்வொன்றிலையும் அந்த ஒவ்வொரு பாட்டுலையும் நீங்க 50 எடுத்திருக்க வேணும், 50% எடுத்திருக்க வேணும். மற்றது மிஸ் வந்து கோத்தையில் வந்து ஒரு சிஸ்டம் தானே, ஓஎஸ்டியில் இன்னொரு சிஸ்டம், அதில் இந்த A1ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அதுக்கு இல்லை மார்க்ஸில் பேப்பரில்? மார்க்ஸ் ஓகே, கொஸ்டின்லையும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஏன்னா அவங்க விசா பர்பஸ் போது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபார்மாலிட்டி கொடுத்துருப்பாங்க, அதனூடத்தான் நாங்க எக்ஸாம் செய்ய வேணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பெருசா இருக்காது. பட் உங்களுக்கு கிளாஸ்ல நாங்க அந்த எக்ஸாம்ல எது முக்கியமா பார்ப்பாங்க, எது தெரிஞ்சிருக்க வேணும்ன்றதை நாங்க கிளாஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணுவோம். டீச்சிங் முறை வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேஸ்டா இருக்கும். இன்னொன்று மிஸ் அந்த 50% ஒரு ஒரு பாடம் எடுத்தும் செய்யணுமா, அல்லது மொத்தமா 4 பாடத்துக்கு 50 எடுக்கணும்? தனித்தனி என்னென்று விளங்கல. தனித்தனியா ஒவ்வொரு பாடத்துக்கும் 50 எடுக்கணுமா, அல்லது நாங்கள் மொத்தமா எல்லா பாடத்துக்கும் தனியாகவும் எழுதணுமா ஒரு பாடத்தை? நீங்க ஒரு பாட்டை தனியா எழுதலாமான்னு கேக்குறீங்க, இப்போ ஒரு ஸ்பீக்கிங்கோ இதையோ அப்படி கேக்குறீங்களா? ஓ மிஸ். இல்ல இல்ல, அது ஃபுல் பார்ட். ஒரு எக்ஸாம்னா அந்த ஃபுல் பார்ட்டும் நீங்க செய்யணும். அப்படி ஒன்றுல ஒன்றுல பாயிண்ட்ஸ் காணான்னு சொன்னா நீங்க திரும்ப அந்த எக்ஸாம் எழுதணும். 4 செக்ஷனுக்கும் 50 அவரேஜா எடுக்கணுமா மிஸ்? எடுக்கணும். இல்லாட்டி டோட்டல் அவரேஜ் 50 இருந்தா ஓகேவா? இல்ல இல்ல, ஃபுல்லாவுமே ஒவ்வொரு பாட்டுக்குமே நீங்க 50 எடுத்திருக்க வேணும். மீன்ஸ் இப்ப ரீடிங்ல நீங்க 50% எடுத்திருக்கணும், பாஸ் பண்ணிருக்கணும். ரைட்டிங்ல 50%, ஸ்பீக்கிங்ல, ஹியரிங்ல, மொத்தம் அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் நீங்க 50% எடுத்திருக்க வேணும். இப்ப சில பேருக்கு வந்து ரைட்டிங் கூட ஓடும், இது ஓடாது, அப்படி இருக்கு தானே.
மிஸ் இப்போ ஒரு பாடம் குறைவாக வந்தாலும் திரும்பி புதுசாக எல்லா பாடத்தையும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க மிஸ். ஓ ஓ திரும்ப புதுசா அந்த எக்ஸாம் நீங்க செய்யணும். பட் அது எக்ஸாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்றால் என்னன்னு சொன்னா நீங்க அவ்வளவுக்கு பயப்பட தேவையில்லை. நீங்க கிளாஸ் டெய்லி அந்த டெய்லியான ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணினீங்கன்றாலே உங்களுக்கு அது எக்ஸாமுக்கு போதுமானதா தான் இருக்கும். A1 வந்து பேசிக்ஸ். உங்களுக்கு கிராமட்டிக் நாங்க சொல்லி தருவோம். ஆனா இருந்தாலும் அது கிராமட்டிக் பிழைகள் நீங்கள் விட்டாலும் அது எக்ஸாம்ல பாயிண்ட்ஸ் 0.1 0.2 அப்படி குறையுமே தவிர இருந்தாலும் உங்களால பாஸ் பண்ண முடியும் கிராமட்டிக் ஃபுல்லா தெரியாட்டிக்கும். உங்களோட வைஃப் நீஹாஸ், உங்களோட வைஃப் A1 முடிச்சிருப்பா தானே? அவ வந்து B2 எக்ஸாம் எழுத போற நாளைக்கு. அவ கோத்தையில எழுதுற B2. ஓகே. அவ படிக்கும் போது நீங்க பாத்திருப்பீங்க தானே. இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா இல்ல ஓகேயா இருந்ததா? நானும் ஒரு டீச்சர் பிஸி தான், ஆனா பார்த்தேன் நானும் செய்யல் மாதிரி இருக்கிறேன். ஓகே. நீங்கள் டீச்சர் என்ன பண்ணியா உங்களுக்கு அதை கண்டிப்பா செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. வேற ஒரு கேள்வியும் இல்லைன்னா நாங்க ஒரு இன்ட்ரடியூசிங் ரவுண்ட் மாதிரி ஜெர்மன்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வித்தியாசம் நாங்க தமிழ்ல கதைக்கிறதுக்கும் டாய்ச்ல கதைக்கிறதுக்கும் ஆஃபிஷியல் இன்ஆஃபிஷியல் சொல்லி இருக்குது. ஸோ ஆஃபிஷியல்னு சொன்னா நாங்கள் ஒரு கிளாஸ்லயோ இல்ல ஒரு ஆஃபீஸர் அவர்கிட்டயோ ஒரு டீச்சரோ இல்ல எங்களுடைய வேலை இடத்துல பாஸோ அப்படின்னு வரும்போது நாங்கள் அவரை ஜி என்று சொல்லி அழைப்போம். அதாவது நீங்கள் நாங்கள் அப்படி. ஸோ ஜி என்றது ஒரு ஆஃபிஷியல் மரியாதைக்குரிய ஃபார்ம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள இல்ல கொலீக்ஸுக்குள்ள நல்லா பழகுறவங்களுக்குள்ள நாங்கள் கதைக்கிற வந்து டூ என்று சொல்லி கதைப்போம். அது வந்து இன்ஆஃபிஷியல். ஸோ நீங்க இப்ப கேட்கும்போது ஒரு ஆளுகிட்ட ஒரு உங்களோட ஒர்க் கொலேக்கா இருக்கட்டுக்கும் இல்ல ஒரு ஆஃபீஸ் பாஸா இருக்கட்டுக்கும் இல்ல ஏதோ ஒரு ஹையர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவரா இருக்கட்டும், ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவரா இருக்கட்டுக்கும், அவர்கிட்ட நீங்க உங்களுக்கு என்ன பேருன்னு கேட்கும்போது வி ஹைசன் ஜி அப்படின்னு கேட்பீங்க. அதுவே உங்களுடைய சமநிலையில இருக்கிற கொலேக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ அப்படின்னும் போது நீங்க வி ஹைஸ்ட் டு. இதுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் உங்களுடைய பெயர் என்ன. வி ஹைஸ் டு அப்படி என்று வரும்போது உன்னுடைய பெயர் என்ன அப்படி என்று வரும். சோ அத கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லலாம். 3 விதமா நீங்கள் பதில் சொல்லலாம். ஒன்று வந்து அவருடைய கேள்வியையே நீங்கள் பதிலாக்கி சொல்லலாம். Ich heiße, இந்த இடத்துல என்னுடைய பெயர் டிலாக்ஷா. இல்லை என்று சொன்னா ich bin Dilaksha. Mein Name ist Dilaksha. Ich heiße Dilaksha. Mein Name ist Dilaksha. ரெண்டுக்கும் வந்து எனது பெயர் டிலாக்ஷா என்று மொழிபெயர்க்கப்படும். Ich bin Dilaksha நான் டிலாக்ஷா. இது தமிழ் ஆக்கம். சரியா? இப்போ நீங்கள் உங்களுடைய குரூப்ல இதுல வந்து மொத்தம் 9 பேர் இருக்கிறீங்கள். மாறி மாறி உங்களுடைய பெயர்களை கேட்டுக்கொள்ளுங்க. வி ஹைஸ் டூ என்றே கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்க சக ஸ்டூடெண்ட்ஸ் என்றபடினால வி ஹைஸ் டூ என்று ஒவ்வொருத்தரா கேட்டுக்கொள்ளுங்க.
Wie heißt du? Ich heiße Nihas. அப்படியே நிஹாஸ் இன்னொரு ஆளை கேளுங்க. Wie heißt du? Ich Ich bin heiße Anmol. Sudarshini Devi. சுதர்ஷினி தேவி. ஓகே, இன்னொரு ஆள் கேளுங்க. Wie heißt du? Ich heiße Kajiban. Wie heißt du? Ich heiße Nomi. பரவாயில்ல, கதைங்க. கிராஸ் டாக் மாறி 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 வேற இருந்தாலும் அது ஒன்றும் செய்யல. அதை நீங்க கதைங்க. Wie heißt du? Ich bin Janushia. Wie heißt du? Ich bin Arunmol. அதுல சிந்துஜா இருக்கிறாங்க, சுஜிகரன் இருக்கிறார். ரெண்டு பேரும் சொல்லல கேட்கல. Wie heißt du? ஓகே, Wie heißt du? Ich heiße ஓகே. சிந்துஜா வாய்ஸ் கேட்க இல்ல, சத்தம் வர இல்ல, சத்தம் சரியான மெதுவா தான் கேக்குது. பாருங்க ஒருக்கா. ஓகே, இது உங்களுடைய பெயர் நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டீங்கள். ஒரு ஆள் கேட்டீங்க, ஒரு ஆள் பதில் சொன்னீங்க. அடுத்தது நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த நாட்டில இருந்து வாரீங்க அப்படின்னு கேட்கும்போது woher kommen Sie, நீங்கள் எங்க இருந்து வாரீங்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர். இல்லைன்னு சொன்னா woher kommst du, நீ எங்க இருந்து வாராய். woher kommst du? Ich komme aus Sri Lanka. எங்களுடைய இந்த இடத்துல எங்களுடைய பூர்வீகத்தை நாங்க சொல்லுவோம். Ich komme aus Sri Lanka. அடுத்தது wohnort, நாங்கள் வசிக்கிற இடம். இப்ப நாங்க வசிக்கிற இடம். wo wohnen Sie? wo wohnen Sie? அப்படி இல்லையா wo wohnst du? Ich wohne in Neuss. Ich wohne in Neuss. அதுல சிட்டிட பெயர் வரும். இப்ப நீங்கள் ஒரு ஆள் கேள்வி கேளுங்கோ. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கும் போதே ஒரு ஆளுடைய பெயரை சொல்லி யார கேட்கிறீங்கன்றத சொல்லி கேளுங்கோ. கேட்டுட்டு அவர்கிட்டயே நீங்கள் எங்க இருந்து வாரீங்கள், எங்க வாசிக்கிறீங்க, இந்த 3 கேள்வியையும் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல வரணும்ன்றதுக்காக நான் இதுல கொஸ்டினும் அதுக்கு ஆன்சர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் என்றதையும் ஒரே ஸ்கிரீன்ல. ஓகே, யார் ஸ்டார்ட் பண்றீங்க? சுதர்ஷினி மிஸ். ஓகே, சுதர்ஷினி யார கேட்க போறீங்க? ஜனுஷியா. ஓகே, சுதர்ஷினியும் ஜனுஷியாவும் இந்த கான்வர்சேஷன் வைக்க போயினா. Wie heißen du? Ich heiße Janushia.
woher homes do. In each home house Sri Lanka. Wo bonus do. Each honor in Vaunia. Vaunia. Okay. So Darshini Devi, நீங்க pronunciation சரி. ஆனால் இந்த verbs வந்து நாங்க conjugate பண்ணுவோம். So highs do இல்லைன்னா won't do என்று வரும். அதுகளை கவனிங்க. Okay. Okay. ஓகே. அடுத்தது யனுஷியா வேற ஒரு ஆள் யார்கிட்ட கேட்க போறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி பேரை சொல்லி போட்டு கதைங்க. அருள்மொழி. ஓகே. Where haste do. Haze அருள்மொழி. Where hummus do. Woher hummus do. Woher. Okay, sorry. Woher. Woher hummus do. Is home house Sri Lanka. Wo hummus do. இல்ல woher comes do. ரிப்பீட் பண்ண முடியுமா மிஸ் சொல்கா? Woher comes do. Woher hummus do. Comes do. ஓ அதே மாதிரி மற்றது wo won't do. Wo won't do. ஓ Woher comes do. Is home house Sri Lanka. Wo homes எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வருது இல்ல. won't அந்த H சவுண்ட் வந்து இதுக்குள்ள மங்கீரம். இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் அந்த H வந்து மங்கீரம். ஓகே. Wo horns do. ஓ ஓகே. Wo horns do. Is wo in Jaffna. Jaffna. Ich wohne in Jaffna. இது ஃபர்ஸ்ட் டே தான். என்ன அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பிள்ளை என்னாலும் பிரச்சனை இல்ல. போக போக நாங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த இன்ட்ரோடியூசிங் ரவுண்ட் மாதிரி வைப்போம் ஸ்டார்டிங்ல. ஏனெண்டா இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கிங் எக்ஸாமுக்கு அதுல பார்ட் 1 உங்களுடைய ஃபர்ஸ்ட் தான், அதாவது இன்ட்ரோடியூசிங் தான். சோ இது உங்களுக்கு கண்டிப்பா தேவை. மற்றது எக்ஸாமை தவிர்த்து நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு இந்த மூன்றும் உங்களை விட்டு போகாது. இந்த 3 கேள்வியும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும். அதனால இது நாங்கள் கிளாஸ்ல அடிக்கடி பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் அருண்மொழி, யார கேள்வி கேட்க போறீங்க? சிந்துஜா. சிந்துஜாட சவுண்ட் கொஞ்சம் குறைவா வந்தது. சிந்துஜா கதை கேளுமா? எனக்கு கொஞ்சம் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சுதான் வருது. கொஞ்சம் சவுண்டா கதைச்சு பாருங்க. Where highs to. Sinduja. Woher comes do. Is commerce to Sri Lanka. Sri Lanka. Is commerce of Sri Lanka. Wo horns do. Is in Colombo. கொலம்போ. ஓகே குட். இப்ப சிந்துஜா நீங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கேள்வியை கேளுங்க. ஜனுசியா சொல்லிட்டா, கதைச்சிட்டா.
Mohammed Nihal. Yeah. They height to Is Haisa Mohammed Nihas? Bohar Komas to Is Koma aus Sri Lanka? Bo Bonus do Is Wona in Trincomalee? ஓகே. இப்ப நீஹாஸ் நீங்க இன்னொரு ஆளை கேளுங்க. குணாலினி சொல்லல, கஜீபன் சொல்லல, நோமிதன் சொல்லல, சுஜிகரன் சொல்லல. Sujiharan. We heist do इसका ऐसे सुजीकर wo ha counts do इस फॉर्म में हाउस श्रीलंका wo owners do इस बोने इन दुबई துபாய். ஓகே. இப்ப சுஜிஹரன் நீங்கள் இன்னொரு ஆளை கேளுங்க. சுஜிஹரன் ஆபீஸ்ல இருக்குன்னு சொன்னீங்க, பிரச்சனை இல்லையோ கதைக்கிறதுக்கு? இப்போ போய் கொண்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. Kajiban? Yeah. 3 has 2. Is Hayes Kajiban? Bohr Hans 2. Is Comeos Sri Lanka? Bohr wants 2. Is Vone in Vaunia? ஓகே. Okay. Gunalini? Yeah. Okay. We has do Is Haisbi Gunalini? ஹைஸ்ட் குணாலினி. Hais Okay. repeat. Okay. We has do Is home as Sri Lanka? no. இல்ல, வி ஹைஸ் டு ஒன்று கேட்டவர். Okay. Is Haisbi Kunalini? இஸ் ஹைஸ் குணாலினி. Is Hais Kunalini? குணாலினி. இதுல இந்த பி மாதிரி இருக்கிறது வந்து ஜெர்மன்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆல்பபெட். இது வந்து எஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு ஆல்பபெட் சொல்லி கொடுக்கும் போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி கொடுக்குறேன். Is Hais Kunalini? Oh. Right. Okay. Who have Homas do Is home as Sri Lanka? who wants do Is home in Jaffna? இஸ் Vone ஓன இன் Vone ஜஃப்னா. in Jeff. Is born in Jaffna? இன் ஜஃப்னா. ஓகே. இப்ப குணாலினி நோமித்தன் இருக்கிறார், அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. We Hais do Ich heiße Nomiten. woher Homas do Ich komme aus Sri Lanka. wo Wonas do Ich wohne in Trincomalee. ஓகே, குட். ஸோ இந்த 3 கேள்விகள் பிளஸ் உங்களுடைய இயர், உங்களோட வயசு, அதுவும் வரும். அதை நான் நெக்ஸ்ட் செஷன்ல எடுக்கிறேன். இந்த 4 வந்து உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுற ஒன்று. ஸோ நீங்க எங்க ஒன்றுல அது ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு நீங்க இன்டர்வியூக்கு போறதா இருக்கட்டும், இல்ல படிக்கிற இடத்துல போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரணமா ஒரு ஆள பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயோ நீங்க போற வழியெல்லாம் மீட் பண்றதா இருக்கட்டும், இந்த 3 கேள்வியிலும் கூடுதலா கேட்பினும். தெரியாத ஒரு ஆளை நீங்க மீட் பண்ணி அவங்களோட கதைக்கும் போது இந்த 3 கேள்வியும் உங்களுக்காக கண்டிப்பா கேட்பினும். சோ இந்த 3 கேள்வியும் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்கிறதா இருந்தாலும் சரி, இல்லவே கேட்கிற கேள்விக்கு பதிலா இருந்தாலும் சரி, இந்த 3ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
மிஸ் இது எல்லாத்துக்குமே நாங்க டிரெக்டா இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனுக்கு மோஸ்டா சரி வரும் தானே? இல்ல, இங்கிலீஷ்ல வாசிக்கிற இங்கிலீஷ் ஆல்பபேட்ஸுக்கும் ஜெர்மன் ஆல்பபேட்ஸும் சேமா இருந்தாலும் ப்ரொனன்சியேஷன் வந்து வேற. இப்போ ஐ வந்து நாங்க நெக்ஸ்ட் செஷன்ல கூடுதலா படிப்போம்னு நினைக்கிறேன். ஆல்பபேட்ஸ் ஐ வந்து இங்கிலீஷ்ல ஐ, ஜெர்மன்ல வந்து அது இ. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஈக்கு வாரது ஜெர்மன்ல வந்து ஏ. இங்கிலீஷ்ல ஏ வாரது ஜெர்மன்ல ஆ. யூ வந்து ஊ. அப்ப அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து மாறுபடும். ஓகே சார். ஏதும் கேள்விகள், ஏதும் டவுட்ஸ், ஏதும் கொஸ்டின், இல்ல ஏதாச்சும் கிளாஸ பத்தி எதுவும் உங்களுக்கு தேவையா? ஏதாச்சும் டீடைல்ஸ் தேவையா? இது இன்ட்ரோடியூசிங் ரவுண்ட்ன்றதுனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இருந்ததுனால இவ்வளோ தான் படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த டாபிக்ஸ். ஸோ உங்கள்ட்ட கேள்வியில் ஒன்றும் இல்லை எதுவும் எதுவும் இல்லைன்னு சொன்னால் கிளாஸ் இன்றைக்கு இதோட முடியும். சாட்டர்டே மெயினா நாங்க தொடங்குவோம் சிலபஸோட. இப்போது எதுவும் கேள்விகள் இருக்கா? விலங்குல செஞ்சுச்சா இந்த பி தான் கேக்குறீங்க. இது வந்து பி இல்ல, இது வந்து ஜெர்மன்ல இருக்கிற ஸ்பெஷல் 4 லெட்டர்ஸ்ல 4 லெட்டர்ஸ்ல இதுவும் உண்டு. இது வந்து எஸ் நாங்க எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோமோ அது மாதிரி தான் பண்ணுவோம். நுனி நாக்களை இருந்து எஸ் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். இப்ப நான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். அது வந்து கீழே இந்த பி பி வந்து ஃபுல்லா மூடுபடும், இந்த எஸ் வந்து மூடுபடாது, அதுல ஒரு கேப் இருக்கும். சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பி இல்ல, அது வந்து எஸ். வேற எதுவும் questions? மற்றது வேறு மற்றபடி நான் கிளாஸ்ல சொல்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றதுதான், சரியோ பிழையோ கதையுங்கோ, தயங்காம கதையுங்கோ. என்னன்னு சொன்னா நீங்கள் எக்ஸாம்லயும் சரி ஜெர்மனுக்கு வந்தாலும் சரி கண்டிப்பா கதைச்சுதான் ஆக வேணும். ஜெர்மனோ எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும், ஜெர்மன் கதைக்கிற எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் கதைச்சுதான் ஆக வேண்டும்.
ஸோ நீங்க கிளாஸ்ல எவ்வளவுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கதைச்சு பிழா விட்டாலும் சரி கதைச்சு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அது பிறகு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய வேலைக்கும் சரி உங்களோட படிப்புக்கும் சரி உங்களுடைய ஜெர்மன்லயோ இங்க வெளிநாட்டுல உள்ள வாழ்க்கைக்கும் சரி உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயங்காம நீங்க கதைங்க. நாட்டில் கிளாஸ்ல எதுவும் விளங்காட்டிக்கும் நீங்க கிளாஸ்லயே அந்த கேள்வியில கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டாபிக் உங்களுக்கு நான் ஒரு ஸ்லைட் நான் போறேன், ஸ்லைட் பை ஸ்லைட்டா தான் போவோம். ஸோ ஒரு ஸ்லைட் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அதுல ஏதும் டவுட் இருந்தா தயங்காம நீங்க அதை கேளுங்க. அதை விளங்கப்படுத்திட்டு நாங்க அடுத்த ஸ்லைட் போவோம். மிஸ் என்னடா நீங்க இப்ப வெளியே கதைக்கும் போது கேட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களா இப்ப இந்த கோர்ஸ்? இட்ஸ் மீன் எக்ஸாமுக்கு ஓஎஸ்டி எக்ஸாமுக்கு தனியா நாங்க இப்பவே ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ணி சீட் புக் பண்ணணும் அப்படி எதுவும் இருக்கா? அல்லாட்டி இப்ப ஜஸ்ட் வந்து இப்ப உங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நாங்க பே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தானே, அந்த அளவு தானா? இல்ல நான் வந்து ஏன் கேட்டேன்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி சில பேர் ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றபடினால ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களும் கிளாஸை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு வருவினம். ஸோ அப்படி யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் நான். அதான் அந்த ரீசன். எக்ஸாம் வந்து மந்த் ஒரு மாசத்துல ஒரு தடவை நடக்கும். ஓகே இப்ப நான் இப்ப எனக்கு ப்ரிஃபரா நான் இப்போ ஜனவரி எண்டில் எழுத போறேன் அப்படி என்றா கூட நான் ரெடி என்றா எழுதலாம். அப்படி நீங்க எழுதலாம். ஓ ஓகே, அது உங்களுடைய விருப்பம். இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த கிளாஸ் வந்து பிப்ரவரி முடிய போகுது, பிப்ரவரி மட்டும் போது பிப்ரவரி 7th என்னவோ போதாக்கும். கூடுதலா மாச நடுவுல எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ என்னுடைய கிளாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலபஸ் முடிச்சுட்டு ஒரு 2-3 கிளாஸ் இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. ஸோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த மாசமே நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இடையில ஒரு மாசம் அதுக்குள்ள கேப் வந்துட்டேன்னா டச் விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. என்றதுக்காக உங்களுக்கு நீங்க இப்ப கிளாஸ் போய்கொண்டிருக்கும் 2 மாச கோர்ஸ் போது கிளாஸ் போய்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஓகே என்னால பாஸ் பண்ண முடியுமா இல்ல இன்னும் ஒருக்கா படிக்கணுமான்றது உங்களுக்கு கிளாஸ் போகும்போதே உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே சரி. ஆனா எக்ஸாமுக்கு செப்பரேட்டா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸாம் போற டைம்ல எங்களோட பேப்பர் ப்ரிப்பரேஷன் எல்லாம் செஞ்சு தான் அனுப்புவீங்களா? இந்த மாதிரி நான் எக்ஸாம் செட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு சிலபஸ் இது 3வது கோர்ஸ் நான் செய்யறது, பேட்ச் நான் செய்யறது. கூடுதலா சிலபஸ் முடிச்சு டைம் இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொன்னா சிங்கிள் டே ஒரு நாள் செமினார் இருக்குது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அது நீங்கள் எக்ஸ்ட்ராவா ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். மற்றபடி எந்த கோர்ஸ் முடியும் போதும் நான் எக்ஸாம் பேப்பர் உங்களோட 2 பேப்பர் அப்படி நான் செய்வேன், செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புவேன். அது போதாது எதுக்கும் இன்னொருக்கா பார்க்கலாம் என்று சொல்லி சொன்னா நீங்க அந்த செமினாரை பார்த்துக்கொள்ளலாம். A1 எக்ஸாம் ஆல்ரெடி எழுதின யாராச்சும் இருக்கிறீங்களா?
ஒருத்தரும் இல்ல. ஓகே. ரைட், ஓகே. அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு கொஸ்டின் இல்லையண்டா சாட்டர்டே சந்திப்போம். அப்படி இடையில எதுவும் கொஸ்டின் வந்தா நோட் பண்ணி வச்சுக்கொண்டு சாட்டர்டே நீங்க கேளுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ். Thank you, ஓகே miss. மிஸ். தேங்க் யூ மிஸ். Thank you. Thank you, miss. தேங்க்யூ. Thank you, miss. Auf Wiedersehen. Auf Wiedersehen. ஓகே மிஸ். தேங்க் யூ மிஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே.